ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்காக வந்து சட்னி அரைக்க தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவைப்பட்ட உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சொலை புளி, ரெண்டு பத்து தேங்காய் பொடியாக நறுக்கிக்கிறேன். காரத்துக்கு வரமிளகா. இவ்வளோதாங்க பேசிக் இன்க்ரீடியன்ட். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, வரமிளகா, புளி, தேங்காய். இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்கும்? இப்போ கொத்தமல்லி சட்னினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. தனியாக எண்ணெயில் வதக்கி இது கூட சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கி அரைச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அதே மாதிரி புதினானா புதினா, கருவேப்பிலைனா கருவேப்பிலை. அதே மாதிரி சுக்குட்டி கீரை மணத்தக்காளி கீரைனா அதே தனி இதே மாதிரி பேசிக் இன்க்ரீடியன்ட் போட்டு சேம் இன்க்ரீடியன்ட் தாங்க. இது மாதிரி பேசிக் எல்லாத்துக்குமே இது மாதிரி வதக்கிட்டு என்ன கீரைனா கீரை போட்டு வதக்கி இது கூட சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா சட்னி ரெடி. இதே மாதிரி முள்ளங்கி தோல் சீவி முள்ளங்கி சட்னி அரைக்கலாம். முள்ளங்கி தனியாக எண்ணெயில் வதக்கிட்டு சேம் இன்க்ரீடியன்ட் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு சேர்த்து அரைக்கலாம். அதே மாதிரி சவ் மேரக்காய் வந்து இதே மாதிரி தோல் சீவிட்டு எண்ணெயில் நல்லா சுண்டை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, வரமிளகா, புளி, தேங்காய் போட்டு சேம் இன்க்ரீடியன்ட் போட்டு வதக்கிட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கி உப்பு போட்டு அரைச்சிங்கன்னா சவ் சட்னி, முள்ளங்கி சட்னி. இது மாதிரி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பேசிக் இன்க்ரீடியன்ட் வந்து கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, வரமிளகா, புளி, தேங்காய் போட்டு எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சட்னி வேணுமோ அந்த சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் இப்போ புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3 நான் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தீய சிம்மில் வச்சுக்கோங்க. அலசினதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அலசி எடுத்து இந்த பேசிக் இன்க்ரீடியன்ட் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, வரமிளகா, புளி, தேங்காய் கூட நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இந்த என்ன பிடிக்குதோ உங்களுக்கு புதினானா புதினா, கொத்தமல்லினா கொத்தமல்லி, இந்த 3 சேர்த்துனா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3 சேர்த்து அலசி எடுத்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு அரைச்சிங்கன்னா சட்னி ரெடி. சட்னி அரைக்க தெரியாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தயிர் சாதத்துக்கு, வெறும் சாதத்துக்கூட, சூடான சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு நான் அரைச்ச சட்னி வந்து சேம் பேசிக் இன்க்ரீடியன்ட் இதில் வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை தனித்தனியாகவும் அரைச்சிருக்கிறேன். அதே மாதிரி முள்ளங்கி சட்னி அரைச்சிக்கிறேன், சவ் சட்னி அரைச்சிக்கிறேன், மணத்தக்காளி சட்னி அரைச்சிக்கிறேன். இதே மாதிரி பேசிக் வந்து கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, வரமிளகா, புளி, தேங்காய் அதை வந்து நான் எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாக வதக்கினாலும் சரி, இல்லை அது கூடயே போட்டு வதக்கினாலும் சரி. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ மணத்தக்காளி கீரைனா மணத்தக்காளி கீரை, புதினா கொத்தமல்லினா புதினா கொத்தமல்லி போட்டு அதே எண்ணெயில் வதக்கி எடுத்து தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா சட்னி ரெடி. நீங்களும் தெரியாதவங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.